அல்லது வேற ஏதாச்சும் ஒரு கட்சியான செயல்களை சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க பண்ணிட்டாங்க, நாங்களும் பதிலுக்கு பண்ண ஆரம்பிச்சா அது வேற மாதிரி போகுங்க சார். வணக்கம். இந்து மக்கள் கட்சி திருப்பூர் தெற்கு மாவட்ட தாராபுரம் நகர தலைவி திருமதி செல்வராணி. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கிறது ஐயப்பா சாங் பத்தி தான். இசைவாணி அப்படிங்கிற அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருந்துகிட்டு இந்து மதத்துல வழிபடுறவங்களை புண்படும்படியா இந்து மத கடவுளை மிகவும் கொச்சைப்படுத்தி ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்காங்க. நான் இசைவாணி அம்மாவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்தவ மதத்துல இருந்துகிட்டு நீங்க பெரியாரின் பேத்தின்னு சொல்லி இருக்கீங்க. பெரியார் 1970 இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் இல்ல, காளையங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவர். அவருடைய வழியில வந்த நீங்க எப்படி கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறீங்க? ரெண்டாவது என்னன்னா, அந்த மதத்துல இருந்துகிட்டு இந்து மதத்தை நீங்க இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு? இதெல்லாம் நான் இசைவாணி அம்மாவிட்ட கேள்வியா வைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இசைவாணி அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பார்த்தோம் நாங்க, ஐயம் சாரி ஐயப்பா. இதே நான் கேள்வி என்னன்னா, நீங்க இயேசுவை கும்பிடுறத நல்லா எல்லாரும் இயேசு கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கும்பிடுறீங்க. ஆனா இந்து மதத்துல ஐயப்ப சாமியை பத்தி பேசியிருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு வாய்க்கூசாம எப்படி நீங்க இந்த பாட்டை நீங்க பாடுறீங்க? அல்லது இந்து மக்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல பாடி இருக்கீங்களா? அல்லது இந்து மதம் தானே, என்ன வேணாலும் நாங்க பேசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஆட்சி உங்களுடைய அதிகாரம் அப்படிங்கறதுனால இந்து மதத்தையும் இந்து மத கடவுள்களையும் இந்து மத மக்களையும் நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இது மிகப்பெரிய வன்மைக்கு உண்டான செயல். ரெண்டாவது முதல் மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு இந்துவும் வீதிக்கு இறங்கிட்டோம் நாங்க. இன்னைக்கு இந்து மதத்துக்கோ அல்லது இந்து சார்ந்த பெண்களுக்கோ இந்து கடவுள்களுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் நாங்க வீதிக்கு இறங்கி போராடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாங்க வளர்ந்துருக்கிறோம். அதனால இசைவாணி அவர்களிட்ட கேக்குறது ஒண்ணுதான், உடனடியா நீங்க எந்த வலைதளங்கள்ல இந்து கடவுள் பத்தி நீங்க அவமதிச்சு பாட்டு பாடினீங்களோ அதே வலைதளத்துல நான் பேசுனது தப்புதான், மறுபடியும் ஐயம் சாரி ஐயப்பான்னு நீங்க ஆரம்பிச்சு ஐயப்பங்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நாங்க உங்களை விடுறதா இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஃபுல்லா மூல முடுக்கலை எல்லாம் உங்க மேல கேஸ் கொடுத்து எல்லா நடவடிக்கை எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியா இந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா, 75% மேல இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு நீங்க மனசாட்சியோட நீங்க அந்த இந்துக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்து மத கடவுள்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி இந்து மதத்திற்கு எதிராக புறப்படுகிற ஒவ்வொருத்தர் மேலையும் தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்கள தண்டனைக்கு உள்வாங்கி அவங்கள திருத்தணும். இதுக்கு மேலையும் யாரும் இது இசைவாணி தான் கடைசி. மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவுல 90% இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த 90% இந்து மக்களினுடைய உணர்வுகள் புண்படுற மாதிரி அதை நீங்க ஆமோதிக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கெடுதல் நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இவங்களையெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க? இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு வாய் பேசல, கடைசியா எதுக்குமே எந்த ஒரு பதிலுமே பேசல. இதே வேற இந்து மதத்துல இருந்து யாரோ ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு அவங்க மேல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை சட்டங்களையும் போட்டு இந்நேரம் அவங்க ஜெயில இருக்கிற அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. கஸ்தூரி அவங்களை பிடிக்கிறதுக்கு போன ஹைதராபாத், இங்கிருந்து 2 தனிப்படை அமைச்சு ஹைதராபாத் போய் கஸ்தூரி அவங்களை பிடிச்சிட்டு வந்த இந்த தமிழக அரசு இன்னும் இசைவாணி மேல நடவடிக்கை எடுக்காதது என்ன காரணம்? அப்ப இந்து மக்களுக்கு இதுதான் நீங்க செய்யக்கூடிய நல்லதா? இதுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்கணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதுக்கு உடனடியா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். இது இல்லாம இது இப்படியே தொடர்ந்து போச்சு. அன்னைக்கு கந்தசஷ்டி கவசத்தை பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு ஐயப்பனை பத்தி பேசியிருக்கீங்க, நாளைக்கு எந்த கடவுளை பத்தி பேசலாம்னு நீங்க ஐடியாவில் இருக்கிறீங்க. இதுக்கு துணை போற ரஞ்சித் அவர்களை மிகவும் வன்மையா கண்டிக்கிறேன் நானு. உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்க வன்முறையில எல்லாம் கையில் எடுக்கிற மாதிரி இருந்தா நாங்களும் வேற மாதிரி எடுப்போம். ஆனா அது உங்களால தாங்க முடியாது, பாத்துக்குங்க. இதுவே கடைசியா நினைச்சு இதுல இருந்து நீங்க திருந்தி வெளியே வந்துருங்க.
இந்து மக்கள் கட்சி சார்பா வந்து சென்னையில நேற்று கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தெற்கு மாவட்டத்துல நகர சார்பா இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். உடனடியாக நடவடிக்கை தேவை. இல்லை அப்படின்னு சொன்னா நாங்க வேற மாதிரி இறங்க வேண்டிய வரும். அந்த நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.